ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராய. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல போகிறோம். அதாவது ஏப்ரல் 20 முதல் ஏப்ரல் 26 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார். 29/3/2025 மீனம் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறார். இப்போ இந்த வார கிரகங்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. பாருங்கள், இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இவ்வளோ நாளாக ஜென்ம சனி இருந்தது. இப்போ அந்த ஜென்ம சனி விலகி இப்போ பாத சனியாக மாறி இருக்கிறது. உங்களை பொறுத்த வரலையும் 5 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. இப்போது சொந்த ராசி சனி பகவானுக்கு மூலத்திரிகோண வீடும் கூட. அதனால் உங்களை பொறுத்த வரலையும் இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருப்திகரமான ஒரு சூழல். அதாவது 19 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் படிக்கிற பிள்ளைகளுக்கு 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான காலம். இருந்த போதிலும் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் குரு அங்கே பரிவர்த்தனை யோகத்துக்கு வரார். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்களை பொறுத்த வரலையும் இந்த காலகட்டங்கள் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் சனி பகவானுடைய தீய பலன்கள் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா குரு அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு இல்லைங்களா. அப்போது உங்களை பொறுத்தவரையிலும் 4ஆம் இடம் சிறப்பாகிறது. 4ஆம் இடம் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். குரு அங்கிருந்து 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். மற்றபடி குரு பார்வை கோடி நன்மை. குரு பாருங்க 10ஆம் இடத்தை பார்க்கிறார். சூப்பருங்க. தொழில் உத்தியோகஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்படின்னும் பொழுது கர்மஸ்தானத்தை குரு பார்த்தால் தொழில் சிறப்பாக செல்லும். நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழிலில் இன்வால்மெண்ட்டோட வேலை பாருங்கள். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம். அதையும் தாண்டி உங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்க, அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், தனியார் துறையாக இருக்கட்டும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு சலுகைகள் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் அதாவது போன்ற சலுகைகள் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டு விட்டு போச்சு, இன்க்ரிமெண்ட் எனக்கு இதுவாகி போச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு அதை மறுபடியும் அதை பார்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படலாம். மற்றபடி உங்களுக்கு பட்டங்கள், பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். புதுசாக படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகணுமா, தொழில் பண்ணணுமான்னு ஒரு ஜோசியரை அன்றைக்கி நீங்கள் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் பண்ணுறதா இருந்தால் தொழில் பண்ணலாம். சிறப்பாக தொழில் செல்லும். இல்லைன்னா உத்தியோகம் பார்க்கணுன்னா எந்த துறையில் சேரணுமோ அந்த துறையில் சேர்ந்து கண்டிப்பாக நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. 2ஆம் இடத்துல தனகாரகன் பரிவர்த்தனை தனஸ்தானத்துக்கு வரார். அப்போ தன பிராப்தி உண்டு. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. ஒன்றும் பயப்பட வேண்டாம். என்னதான் ராகு இருந்தாலும் சரி, சனி இருந்தாலும் சரி, 2ஆம் வீட்டு அதிபதி 2க்கு தனகாரகன் தனஸ்தானத்தில் வந்தால் அதோட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வரும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும். இந்த 7ஆம் இடத்த அதிபதி சூரியன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால்
உச்சநிலை பெறுகிறார். 7க்குடையவன் உச்சநிலை பெறுகிறார் என்று சொன்னால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தருணம். ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும், அல்லது அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். இதையும் தாண்டி உங்களுக்கு பாருங்கள், ராகு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இந்த புதன் நீச்சமாக அடைஞ்சு நீச்சம் பங்கம் பெறுகிறார். நீச்சமாக இருக்கார், ஆனால் நீச்ச பங்கம் பெறுகிறார். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, புதனுடைய ஆதிக்கம் இருந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இன்னும் பிற எவ்வளோ பேர் இருக்காங்க புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவங்க. அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பான ஒரு காலம், சிறப்பான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த 7ஆம் வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறது. நண்பர்களால் ஆதாயம், நண்பர்கள் நல்லது செய்வாங்க. கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இயங்கும் என்று சொன்னால் மிகையாகாது. 8ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம். அதனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் நல்ல பண வரவு, பொருள் வரவு கண்டிப்பாக ஏற்படும். அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் என்பது ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய இடம். அது புதனுடைய வீடாக இருக்கிறதுனால எம்ஃபில், பிஹெச்டி, டாக்டரேட் இது போன்ற ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல கைடு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டு நல்லா படிப்பீங்க. ஒன்றும் எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்போது 9க்குடையவனும் நல்ல நிலையில் இருக்கிறதால 4க்கும் 9க்கும் உடையவன். அதனால் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப சிறப்பாக செல்லும். ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம். ஏன்னா சுக்கிரன் உச்சநிலை பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலை பெறுவதால் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம், இல்லை புதுசாக காரே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. வாகன பிராப்தி புதுசு கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, வங்கிகள் போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும். நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமையப்போகிறது அப்படின்னு சொல்கிறோம். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் 2ல் இருக்கிறது. ராகுவும் இருக்கார். ராகு அடுத்த வாரம் தான், இந்த வாரம் கடைசியில் அவர் டிரான்சிட் ஆனாலும் இந்த வாரம் முழுவதும் இங்கே தான் இருக்கிற ஒரு நிலை. மொத்தத்தில் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் பணியாற்றக்கூடியவர்கள் அவங்க எல்லோருக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு நேரம், காலம். 4ஆம் இடம் சிறப்பாகிறது. படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான ஒரு காலம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். மற்றபடி உங்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் 10க்குடையவன் செவ்வாய் நீச்சமாக இருப்பதால், ஆனாலும் 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்த போதிலும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.